என் தலைப்பு சொல்லே மந்திரம். நான் யோசித்து பார்க்கிறேன், மந்திரமாக சில சொற்களை சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு முன்னால் நிற்கிறேன். எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா? தங்கானந்தன் அண்ணா பார்க்கிறார். பல மேடைகளை கண்டவர், பல பொறுப்புகளில் இருக்கக்கூடிய பெருந்தகை. யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா? நல்லா பேசுறவங்க எல்லாம் நல்ல பேச்சாளர் இல்லை. பேசிட்டு போனதுக்கு பிறகும் நமக்குள்ள யார் ஒருவர் பேசிக்கொண்டே இருக்கிறாரோ அவர்தான் நல்ல பேச்சாளர். அந்த சொல்லை நான் தேடிக்கொண்டு உங்கள் முன்னால் நிற்கிறேன். என்ன பேசுறது? என் சொற்கள் இதோ இந்த சில மணித்துளிகளில் உங்கள் மனதிலே மந்திரமாக பதிய வேண்டுமே என்கின்ற மிகப்பெரிய பொறுப்போடு நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். சில சொற்கள் இருக்கு, அந்த சொற்கள் நமக்கு புரியறதே இல்லை, கடைசி வரைக்கும் புரியறது இல்லை. அதனால் தான் ஓஷோ சொல்லுவார், சொல் என்னுடையது, பொருள் உன்னுடையது, நீ புரிந்து கொண்டதற்கும் நான் சொன்ன சொல்லுக்கும் தொடர்பே கிடையாது என்று சொல்லும். நீங்கள் புரிந்து கொண்ட பொருளுக்கும் என் சொல்லுக்கும் நான் பொறுப்பெடுக்க முடியாது என்பார் ஓஷோ. ஆனால் நான் என்ன நினைத்து சொற்களை சொல்லுகின்றேனோ அந்த சொல் உங்கள் மனதிலே நான் என்ன பொருளோடு சொல்ல விழைகிறேனோ அந்த பொருளின் தாக்கத்தை தர வேண்டும் என்பதற்காக நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறேன், நீங்க எல்லாம் நம்புவீங்களா? இதுல என்ன, நான் இத்தனை பேர் வேற ரெக்கார்ட் பண்றாங்க. நீங்க நிஜமா சொல்றேன், பச்சை பிள்ளை மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன். குழந்தைகள் போய் சொல்லாது தானே சொல்லுங்கிறீங்களா? ரொம்ப மனசுல குழந்தைத்தனமா ஒரு குழந்தை மனசோட ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் இப்ப கொடுக்க போறேன். நான் ரொம்ப நல்ல பொண்ணு, சத்தியமா நான் ரொம்ப நல்ல பிள்ளை. ஏன் இத சொல்றேன் தெரியுமா? படுத்த உடனே தூங்கிடுவேன். எனக்கு இத பார்த்துக்கிட்டு இருக்கணும், மருந்து சாப்பிடணுன்ற அவசியமே கிடையாது. படுத்தா தூங்கிடுவேன். 7 மணி நேரம் இப்ப படுத்தாலும் தூங்கிடுவேன். நல்ல பிள்ளை தானே, மனசுல எந்த பாரமோ எதுவுமே இல்லை, தூங்கிடுவேன். இந்த நல்ல பிள்ளைக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னால ஒரு அனுபவம். நான் அமெரிக்கா போயிட்டு வந்தேன். போன மாசம் 28ஆம் தேதி தான் வந்தேன். 15 நாள் அங்க இருந்தேன். நிறைய மாகாணங்களுக்கு சுத்தி திரிஞ்ச, கலிபோர்னியால இருந்து நியூ ஜெர்சி வரைக்குமான சுற்று, பெரிய பயணம். இந்த ஜெட்லாக்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது நம்முடைய பயாலஜி இருக்குல்ல, நம்முடைய உயிரியல்ல ஒரு கடிகாரம் இருக்கு. சரியா பசிக்கும், சரியா தூக்கம் வரும். இல்ல என்ன வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தா பிரச்சனைனா, அங்க 12 மணி மத்தியானம்னா இங்க நைட்டு 12 மணி. இதனால இந்த உயிரியல் தன்மை கொஞ்சம் மேல கீழையா மாறும். எனக்கு இவ்வளோ நாளா பயணம் பண்ற அது மாறல. ஒரு 10 நாளைக்கு முன்னால ராத்திரி 12 மணி மதுரையில தனியா இருக்கிறையா, 12 மணிக்கு தூக்கம் வரல. பளிச்சுன்னு பல்ப் எரியுது. ஏந்திரிச்சு உட்கார்றேன், தூக்கமே இல்லை. என்னடா பண்ணலாம்? வீட்டுக்கு ஃபோன் பண்ணலாமா? எதுக்கு தூங்குற ஆளை எழுப்புறது? முழிச்சிட்டு இருப்பாங்களோ, இல்லை கவலைப்பட்டுருவாங்களோ பேசினா? அதனால வீட்டுக்கும் ஃபோன் பண்ணல. என் மேல எனக்கு அவ்வளோ ஒரு கோபம், எனக்கு ஸ்ட்ரெஸ் வருது. ஸ்ட்ரெஸ் ஆங்கில வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? இப்ப 4.5 வயசு குழந்தைக்கெல்லாம் வருது. என் வீட்டில் ஒரு பிள்ளை 4.5 வயசு, குழந்தைகளை வளர்ப்பது எப்படின்னு புக்கு படிக்குது. எதுக்குடா நீ படிக்கிறனா? இந்த மாதிரி எங்க அம்மா அப்பா என்ன வளர்க்குறாங்களான்னு பாக்குற, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குங்குது. பிரஷருக்கும் ஸ்ட்ரெஸ்க்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? அடுத்தவங்களால வர்றதுக்கு பேர் பிரஷர், நமக்குள்ள நமக்கே வர்றதுக்கு பேர் ஸ்ட்ரெஸ். எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சா, என்னடா என் உடம்பு நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்குது, படுத்தா தூங்க கோவமா இருக்கு, என்னது இதுன்னு திரும்பி டேபிள்ல பார்த்தேன். டேபிள்ல ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வச்சிருந்தது. ஸ்வீட் பாக்ஸ், இனிப்பி பொட்டி. அதை திறந்து பார்த்தேன். 2 சூப்பரா நிறைய ஸ்வீட்ஸ் வச்சிருந்தது. அதுல 2 பெரிய ஸ்வீட் இருந்தது.
நான் யூசுவலா ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். எனக்கு சுகர் கிடையாது, அதனால தான் சுகர் கிடையாது. எங்க அம்மா அப்பாக்கு கிடையாது, நான் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது இல்லை, அதனால எனக்கு சுகர் இல்லை. அன்னைக்கு எனக்கு தோணுச்சியா அந்த சுகரை நான் சாப்பிடணும்ட்டு 2 பெரிய ஸ்வீட்டை எடுத்து கபகபன்னு சாப்பிட்டு தண்ணி குடிச்சேன் பாருங்க, மூளை அப்படியே சாந்தமாய் தூக்கம் வந்துருச்சு. தூங்கிட்டேனா காலையில 6:30 மணிக்கு எந்திரிச்சேன். 6:30 மணிக்கு பளிச்சுன்னு வந்த ஒரு சொல்ல மந்திரமா கொடுக்கிறேன். ஸ்வீட் சாப்பிட்டா ஸ்ட்ரெஸ் போகும். இது ஒரு ஸ்டேட்மெண்டா? அது இல்ல ஸ்டேட்மெண்ட். சொல்ல இருக்கிற மந்திரம் என்ன தெரியுமா? அப்புறமா தாங்க எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நம்ம ஜெயிச்சிட்டா நம்மளை சுத்தி இருக்கிறவன் ஸ்வீட்டு குடி ஸ்வீட்டு குடு ஸ்வீட்டு குடுன்னு ஏன் கேட்கறான்? புரிஞ்சிருச்சா? அனுபவிச்சிருக்கீங்களா? அவனுக்கு சொல்லட்டுமா? ஒருதலை ராகம் படத்துல எங்க ஐயா டி ராஜேந்தர் சொல்வார், சுபத்ரா, நான் பேசுவது யாருக்கு புரிகிறதோ இல்லையோ, உனக்கு கூடவா புரியவில்லை? அந்த மாதிரி சொல்ற. ஜெயிச்சிட்டா கூட இருக்கிறவனுக்கு ஸ்வீட் கொடு, மந்திர சொல். ஜெயிச்சிட்டா அடுத்தவங்களுக்கு ஸ்வீட் கொடு, தோத்துட்டா நீ சாப்பிடு. வாழ்க்கையில யாரு ஸ்வீட் சாப்பிடுறாங்கன்றது முக்கியம் இல்லை சுபத்ரா, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்கிறோமா அதுதான் முக்கியம் என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சா எனக்கு? ஒன்னும் இல்லை. எங்க ஐயா நாதன் சார் பெரிய அறிவாளி, பெரிய பொறுப்புல இருக்கிறவர், வழக்கறிஞர், உயர் நீதிமன்ற வழக்கறிஞர், பேச்சு சுதந்திரத்தில் இப்பொழுது முனைவர் பட்டத்திற்கு முயன்று கொண்டிருக்கிறார். ஒரு 6 மாசத்துல அவர் இங்க வந்துட்டீங்கல்ல, அடுத்த வாட்டி வரும்போது முனைவர் அப்படின்னு தான் வருவீங்க. அவ்வளோ பெரிய ஒரு மனுஷன். அவர் மனைவியை பத்தி ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்தாரா? நாங்க சண்டை போடுறோம், பிரச்சனை பண்றோம். உங்களுக்கு தெரியுமாயா, இந்த மார்ச் 8ஆம் தேதி வேற வருது. உங்களுக்கு ஏதாவது சொல்லிட்டு போகணும்னு எனக்கு தோணுது. ஒன்னும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு நம்ம நாட்டில் இருக்கிற பொம்பளைங்களுடைய நிலைமைய சொல்றேன். ஒரு பெருசா கவுன் போட்டுக்கிட்டாருன்னா பொம்பளைங்க மாதிரி ஆர்கியூ பண்றோம். நாங்களாவது ஆர்கியூ பண்றோம், நீங்க ஜட்ஜ்மெண்ட்ல கொடுக்குறீங்க. நாங்க பரவாயில்லங்கிற. நானு நம்ம ஊர்ல ஒரு லேடி 40 வருஷம் ஒரே ஆணோட குடும்பம் நடத்தி இருக்கு. நம்ம அம்மா மாதிரி. நம்ம வீட்டுல எல்லாம் அப்படித்தானே. அந்த லேடி கிட்ட போய் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் 40 வருஷமா ஒரே மனிதரோட குடும்பம் நடத்துறீங்களே, உங்க குடும்பத்துல உங்க கணவர் அவ்வளோ நல்லவரா, அவரை பத்தி ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டுச்சா? இந்த அம்மா சொல்லுச்சு ஒரு பதில். நான் மொழியாசிரியை, 300 பக்கத்துல கூட மொழிபெயர்க்க முடியாத ஒரு சொல் மந்திரத்தை அது சொன்னது. 40 வருஷமா குடும்பம் நடத்துறிய, உங்க வீட்டுக்காரரை பத்தி சொல்லுங்கம்மான்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொன்ன பதில், இது நம்ம ஊர் லேடி. ஒன்றும் இல்லை, என் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தாங்கல்ல இந்த தாளாளர், பள்ளிக்கூட தாளாளர், அவ்வளோ நேரமா அமைதியாக தானே உட்காந்துருந்தாங்க. பார்த்தீங்களா நீங்க? திடீர்னு பதட்டமானாங்க தெரியுமா? என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டாங்க தெரியுமா? ஒன்றும் இல்லை, அவர் வீட்டுக்காரர் வந்தார். துடிக்குது அந்த அம்மா. ஆமாங்க, நான் சொன்னேன் உங்க பேரை சொல்லுங்க. சொல்லணும் மேடை. நான் ஒன்றுமே இல்லைங்க, எங்க வீட்டுக்காரர் வந்திருக்காருங்க. இந்த அம்மாட்ட கேளுங்களேன், இந்த பதில் தான் வரும். வெளிநாட்டில் வர பெண்கள் இருக்காங்களே, இதுதான் ஐயா வழக்கறிஞர் ஐயா பேசியதற்கான உண்மையான பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். நான் சொல்லுகின்ற இந்த மந்திர சொல் இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் பொதுவான ஒரு குடும்ப ரகசிய சொல்லை சொல்கிறேன். வெளிநாட்டில் 65 வயதான ஒரு பெண் சிரிச்சுக்கிட்டே இருக்குங்க.
சந்தோஷமா இருக்கு. நம்ம ஊர்ல பாருங்க, பெர்னாட் ஷா சொல்றது மாதிரி 40 வயசுல செத்து போயிடுறாங்க, புதைக்கிறதுக்கு தான் 60-70 வயசு ஆயிடுது. வாழைப்பூ மாதிரியே இருக்கிறது. ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு மனசுல வந்து ஒரு திடம் இல்லை. என்னத்தை ஏதோ காலம் இருக்கு, என் பிள்ளைங்களுக்காக. அவர் சொன்னார் தெரியுமா, எனக்கு அந்த பேச்சாளர்கிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா, நான் நினைத்தேன் மாபெரும் சபை என்பது பொதுமக்கள் என்று இல்லை, உனக்கு நீதான் மாபெரும் சபை, உனக்குள் நீ எழுந்து நின்றால் அந்த சபையிலே எந்த சபையில் வேண்டுமானாலும் நீ ஜெயிக்கலாம்னு சொன்னார்ல, அந்த சொல்லிற்கான பொருளை நான் உள்வாங்கிக் கொண்டு இதை சொல்றேன். 65 வயசுல ஒரு அம்மா கலகலன்னு சிரிக்குதுங்க, சந்தோஷமா இருக்குது. அவர்கிட்ட போய் ஒரு ஆள் क्वेश्चन கேக்குறாரு, இந்த மைக்கை நீட்டி இங்கிலீஷ்ல, you seems to be very happy, are you happy? நீ மிகவும் மகிழ்ந்து இருக்கிறாயே, நீ சந்தோஷமாக இருக்கிறாயா? அந்த பொண்ணு சொல்லுச்சு, yes I am happy. அடுத்ததா ஒரு கேள்வி கேட்டார், are you married? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்கெல்லாம் சொல்வீங்க இல்லைன்னு. அந்த அம்மா சொன்ன பதில், எஸ் ஐ எம் மேரிட். அந்த ஆள் கேள்வி, ஸ்டில் யூ ஆர் ஹாப்பி? இதற்கு பிறகும் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? அந்த அம்மா அந்த பதில மந்திர சொல்ல வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க, இந்த இன்னியோட நிறுத்துங்க. அந்த அம்மா என்ன பதில் தெரியுமா சொல்லுச்சு? ஆம், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அப்படி என்றால் உங்கள் கணவருக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டுமே, யூ கிவ் தேங்க்ஸ் டு யுவர் ஹஸ்பண்ட். அந்த பொண்ணு சொல்லிச்சிங்க, ஐ வாண்ட், நான் அவருக்கு நன்றி சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொன்ன பதில் தாங்க சூப்பர் பதில், நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் என் கணவருக்கும் தொடர்பில்லை. மார்ச் 8 வருதா? தொடர்பில்லை சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிச்சு, இவரை திருமணம் செய்வதற்கு முன்னாலும் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், இவரை திருமணம் செய்கின்ற அந்த வினாடியிலும் மகிழ்ச்சியாக இருந்தேன், இதோ இப்பொழுதும் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது என் முடிவு. நான் என் மகிழ்ச்சியை யார் கையிலும் கொடுப்பது இல்லை. நீங்க ஏன் அங்காய் மேல சாஞ்சிக்கிட்டு மூச்சு முட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த பெண்களுக்கு ஒரு குறிப்பு கொடுக்கவா? உங்கள் வீட்டில் கணவன்மார்கள் 45 வயதை கடந்திருந்தால், என்ன இப்படி சொல்றாங்க பர்வீன் சுல்தானான்னு பார்க்காதீங்க, அனுபவித்து சொல்கிறேன். உங்கள் வீட்டில் 45 வயது கடந்த ஆண்கள் உங்களுக்கு கணவராக இருந்தால், அவர்கள் நீண்ட நாட்கள் ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அவர்களை அவர்கள் நண்பர்களோடு பழகுவதற்கு அனுமதி கொடுங்கள். சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த ஆண்களுக்கு சொல்றேன், என்ன வேணாலும் செய்யுங்க, உங்க செயல்பாடுகள் கொஞ்சம் தப்பும் தவறுமாகத்தான் இருக்கும், அதை பொறுத்துக் கொள்கிறோம். ஒன்று சொல்கிறேன், எப்பொழுது அது பாவம், எப்பொழுது அது குற்றம் என்று தெரிகிறதோ அப்பொழுதே அதை நிறுத்தி கொண்டு வீட்டிற்கு திரும்புங்கள். மந்திர சொல். குடும்பம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண் ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த தகவலை உங்களுக்கு சொன்னேன். இங்க பாருங்க, ஐயாவுக்கு நான் மாபெரும் சபைதனில் புத்தகத்தை ஒரு நாள் கொடுத்தேன். இந்த 2-3 நாட்களுக்கு முன்னால் கொடுத்தேன். ஐயா இதை படிச்சிருங்க ஐயா, பிரமாதமா இருக்கு. நான் படித்தேன். உதயச்சந்திரன் என்கின்ற ஒரு மா மனிதர், நாம் வாழும் காலத்தில் வாழ்கின்ற ஒரு அறிவு ஜீவி. அவரை நாம் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், அவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவருடைய எழுத்துக்களை, அவருடைய பேச்சுக்களை நாம் பின்தொடர வேண்டும். உங்களுக்கு ஏதேனும் ஒரு புத்தகத்தை அறிமுகம் செய்யுங்கள் என்று சொன்னால், நான் இப்பொழுதுதான் 2 நாட்களுக்கு முன்னால் நெடுநேரம் என்று பெருமாள் முருகன் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகத்தை எனக்கு திருவள்ளூர் புத்தக கண்காட்சியில் பரிசாக தந்தார்கள். அதை நான் படித்து முடித்தேன். இதோ இந்த மாபெரும் சபைதனில் புத்தகத்தை படித்து முடித்தேன். ஒரு வாரம் தான் நான் படித்து நிறைவு செய்தேன். இது ஐயாவுக்கு கொடுத்தால் 4 பேருக்கு போய் இன்னும் சேரும் என்பதற்காக ஐயாவிடம் அதை கொடுத்தேன். அதில் 2 செய்திகளை மட்டும் நான் சொல்கிறேன். என் மனதை ஆழமா, நான் ஒரு மொழி ஆசிரியர், நாம் எல்லோரும் நினைக்கிறோம் சாதாரணமாகத்தானே பேசுகிறோம் என்று கிடையாது. அந்த சொற்கள் முன்னால் இருக்கின்ற மனிதர்களிடத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் சாதாரணமாகத்தான்
சொல்லுவீர்கள். ஆனால் அந்த சொல் முன்னால் இருக்கின்றவருடைய மனநிலையை பொறுத்து அது அம்பாக குத்துகிறது, அல்லது கத்தியாக வெட்டுகிறது, அல்லது தென்றலாக கடந்து போகிறது. முன்னால் இருக்கின்ற மனிதர்களை நீங்கள் அனுமதிக்கவே முடியாது. அதனால் உங்கள் சொல்லிலே நீங்கள் கவனம் வையுங்கள். ரொம்ப அழகா அவர் வதந்தி பத்தி பேசினார், ஜூலியஸ் சீசர் பத்தி பேசினார். அவன் பிடி வாசிக்கவே இல்லை. 2000 ஆண்டு காலமாக அவனை வதந்திகளால் கொன்று கொண்டிருக்கிறோம் என்கின்ற செய்தியை அவர் சொன்னார். இந்த விஷயத்தை உதயச்சந்திரன் ஒரு மிகப்பெரிய அறிஞனுடைய வாக்கு மூலமாக மாபெரும் சபைதனில் என்கின்ற புத்தகத்தில் பதிவு செய்கிறார். அதை நான் உங்களுக்கு கடத்துகிறேன். அவர் சொல்றார், வதந்திகள் அப்பா ஒரு சொல்ல யாராவது அவளை பத்தி தெரியுமா? என்ன சொல்லு, சரியில்லை. ஆமாப்பா எனக்கும் தெரியும், அது சரியில்லை. ஜெனரலைஸ் பண்றது இருக்குல்ல, டோன்ட் ஜெனரலைஸ், பி ஸ்பெசிபிக். பொதுவாக ஒரு குற்றச்சாட்டை முன்னால் வைப்பது. பாருங்க, அவர் சொல்கிறார், வதந்திகள் அறிவாளிகளின் காதுகளை எட்டும் பொழுது, கவனம், வதந்திகள் அறிவாளிகளின் காதுகளை எட்டும் பொழுது அவை மரணித்து விடுகின்றன. பொறாமைக்காரர்களால் வதந்தி உருவாக்கப்பட்டு முட்டாள்களால் பரப்பப்பட்டு மிகவும் அறிவு கெட்ட மூடர்களால் அங்கீகரிக்கப்படுகிறது. என்ன சொல்? நான் ஒரு சின்ன வயசுல இருந்து கத்திக்கிட்டு இருக்கிறேன். பெண்களை பற்றியோ குழந்தைகளை பற்றியோ இளைஞர்களை பற்றியோ தவறான கருத்துக்கள் ஏதேனும் வந்தால் நீங்கள் அதை ஃபார்வர்ட் செய்யாதீர்கள், டிலீட் செய்யுங்கள் என்று சொல்வேன். அதை மரணிக்க வைப்பதுதான் நாம் செய்யக்கூடிய அறச்செயல் என்று உதயச்சந்திரன் தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்கிறார். மொழி பத்தி ஒரு விஷயத்தை சொன்னார், அதை சொல்லிட்டு நான் என் பேச்சுக்குள் நுழைகிறேன். எனக்கு ஒரு 5 மொழி தெரியும். நான் சரளமா பேசுவேன். ஹிந்தி, உருது, அரபி, ஆங்கிலம், தமிழ். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்பது என் வாழ்க்கை. மொழி இருக்குல்ல, இன்றைய இந்த குழந்தைகள் வந்து இருக்கிறீங்கல்லப்பா, எனக்கு முதல்ல உங்களை நான் பாராட்டுறேம்மா. சாதாரணமா பொதுமக்கள் தான் நிரம்பி இருப்பார்கள். நீங்கள் பள்ளிக்கூடங்களை சொல்லி அமர வைத்து, கல்லூரிகளை சொல்லி அமர வைத்து, குழந்தைகளையும் இந்த நிகழ்ச்சி இதோ 9 மணி ஆகிறது. பிள்ளைகள் அப்படி நாற்றங்காலில் நடப்பட்ட நாற்று போல அப்படி உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க என் பிள்ளைகள். இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு தெரியுமா நீங்கள் இந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு? குழந்தைகளை கவனமாக கேளுங்க. சொல்லுகிறார், தொடக்க பள்ளியில் பயிலும் 60% மாணவர்களுக்கு எழுத படிக்க தெரியவில்லை. கவலையா இருக்குது. 60 விழுக்காடு பிள்ளைகளுக்கு எழுத படிக்க தெரியவில்லை. ஏன் தெரியுமா? இதுல டச் பண்றாங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கேட்பதோ வாசிப்பதோ எழுதுவதோ குறைந்திருக்கிறது. அவர் சொல்றார், அடுத்து போட்டதுதான் நான் இந்த சபையிலே இதை பேசுவதற்கு காரணம். பிள்ளைகளுக்கு மொழி தெரியவில்லை என்று சொல்லுவதற்கு நான் யார்? இதை சொல்லிவிட்டு நான் போய்விடலாம்ல, அதல்ல என் நோக்கம். ஒண்ணுமே தெரியாது, பேசிக் தமிழ் எடுப்பேன். குஜராத் பொண்ணுக்கு பேசிக் தமிழ் எடுத்த, அது கண்ணீரோட வந்து எனக்கு நன்றி சொல்லுச்சு. நான் பெற்ற பரிசுகளில், நான் பெற்ற ஊதியங்களில் ஆக பெரிய பரிசு அந்த கண்ணீர் துளிதான். அவ அழுதுட்டே சொன்னா, தேங்க்யூ, எனக்கு இப்பொழுது தமிழ் வாசிக்க பேச தெரியும், நீங்கள் தான் காரணம், நன்றி. அழுதா பாருங்க, அந்த துளிதான் எனக்கான ஊதியம் என்று நான் நினைத்தேன். நான் மொழி ஆசிரியர். அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், என்னை அச்சுறுத்துகிறது அந்த ஸ்டேட்மெண்ட். நம் குழந்தைகளுக்கு மொழி தெரியவில்லை என்பது நான் அறிந்த செய்தி. இன்னும் கவலையான செய்தி என்ன தெரியுமா? நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் என்கின்ற இயற்கை மொழியியல் ஆய்வு முறை, இயற்கை மொழியியல் ஆய்வு முறை இதை உறுதிப்படுத்துகிறது. என்னன்னா, இதன் மூலம் கணினிகள் உலக மொழிகளை வேகமாக கற்கின்றன. நான் எங்க கவலைப்படுறேன்னா, மனிதர்கள் மொழி இழக்கிறார்கள். மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட எந்திரம் மொழி கற்றுக்கொண்டிருக்கிறது என்றால் இதுதான் நம் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிறது. இதோ மந்திர சொல்லை சொல்கிறேன். மனிதன்
தான் பிறந்ததனால் கிடைத்த அந்த சிந்தனை அறிவுதான் மொழி. அதை மழுங்கடித்து விட்டு அது யாருக்கோ தாரை வார்த்து கொடுப்பது இந்த வருங்காலத்திற்கு நன்மை விளைவிக்காது. நாம் கவனமாக இருக்க வேண்டும். நீங்க நினைக்கிறீங்களா புத்தக கண்காட்சியினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உதாரணத்துக்கு சொல்றேன், சரவணனுக்கு தான் தெரியும், மாவட்ட ஆட்சியருக்கு தெரியும். எங்களை மாதிரியான பேச்சாளர்கள் டெய்லி 3 பேரை கூப்பிட்டு உங்களுக்கு பேச வைக்கிறதுனா எவ்வளவு செலவாகும். இந்த மேடையை அமைத்து இந்த பந்தல் போட்டு உங்களை பேசுவதற்காக கேட்க வைக்கிறார்களே, இந்த பயிற்சி எதற்கு என்றால் அங்கே வைத்திருக்கக்கூடிய புத்தக கடைகளுக்கு போய் நீங்கள் புத்தகம் வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான், பேச்சை கேட்பதற்காக அல்ல. புத்தக கண்காட்சி படித்துவிட்டு அந்த படிப்பினால் வரக்கூடிய பலனை நீங்கள் எப்படி புரிந்து கொள்வீர்கள் என்பதற்காகத்தான் பேச்சாளர்களை அழைத்து பேச வைக்கிறார்கள். புத்தகம் வாங்குங்கள், மொழி அறிவை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், வாசிப்பதில் நீங்கள் முன்னணியில் நில்லுங்கள். குழந்தைகள் எதை படிக்கிறார்கள் ஒண்ணும் இல்லைங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாலேங்க 6 வயசு குழந்தையா என்கிட்ட ஓடி வந்து சொல்லுது, பர்வீன் சுல்தானா, ஆமா நான் உங்க ஃபேன். 6 வயசுனா நான் ஒரு பேச்சாளரா பெருமைப்படுறதா, ஒரு தாயா ஒரு ஆசிரியரா கவலைப்படுறதான்னு தெரியல. அது கையில மொபைல் இருக்கு, அது என்ன மட்டுமா பார்க்கும்? அது என்னென்ன பார்க்குதோ. ஆனா என்ன தெரியுமா, அந்த குழந்தை கையில் அது இருப்பது பெரிய விஷயம் இல்லை, அதை நாம் கண்காணிக்கிறோமா? அந்த குழந்தை சரியான நிலையில் சென்று கொண்டிருக்கிறது என்கின்ற கண்காணிப்பு நமக்கு இருக்கிறதா? குழந்தைகள் வளர்ப்பு என்பது ஒருபோதும் அந்த குழந்தைகளை கண்டிப்பதோ தண்டிப்பதோ இல்லை. நான் சொல்லித் தருகிறேன், ஒரு குழந்தை உங்கள் வீட்டில் இருக்கிறது என்றால் அந்த குழந்தையை நீங்கள் கண்காணியுங்கள். கண்காணிப்பு மட்டும்தான் பிள்ளையை உட்பட வைக்குமே தவிர உங்கள் கண்டிப்போ உங்கள் தண்டிப்போ கிடையாது. இங்க பாருங்க, நான் ஒரு 3 செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த புத்தக கண்காட்சியில் நீங்கள் மறந்து விடவே கூடாது என்பதற்காக நான் சொல்லுகின்ற இந்த செய்தி எல்லாம் ஒவ்வொரு பொருண்மையில் அடங்கி இருக்கக்கூடிய வீரியம் மிகுந்த விதைகள். அதுல ஒண்ணு புரிஞ்சிருச்சுனாலும் போதும். நான் இப்படி தொடங்குகிறேன், அந்த கருத்தை இப்படி தொடங்குறேன். நம்ம எல்லாருக்கும் உயிர் இருக்கு இல்லைங்க, நம்ம எல்லாரும் உயிரோட தானே இருக்கோம். இவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? சிரிக்கலாம்ல, இவ்வளவு பெரிய விஷயங்க அது. சத்தியமா நம்புங்க, நேற்று நைட்டு இருந்த 800 கோடி மக்கள்ல இருந்து 5 லட்சம் பேர் இன்னைக்கு காலையில உயிரோட இல்ல. நம்மளை இயற்கை விட்டு வைத்திருக்கிறது, நாம் உயிரோடு இருக்கிறோம். இவ்வளவு பெரிய விஷயம் அது. உயிர் இருக்கிற எல்லாருக்குமே அந்த உயிருக்குள்ளாக ஒரு பொறி இருக்கிறது, ஒரு ஸ்பார்க். இந்த சமைக்கிற பெண்களுக்கு தெரியும், இப்பெல்லாம் அப்படிதான் சொல்ல வேண்டியதா இருக்குது. எல்லாம் ஆர்டர் பண்ணுதுங்க ஆன்லைன்ல, யாரும் சமைக்கிறது இல்லை. சமைக்கிற பெண்களுக்கு தெரியும், ஆண்களுக்கும் தெரியும். இந்த கேஸ் லைட்டர்ல நெருப்பு வருமா? என்ன வரும்? ஸ்பார்க் தான் வரும். அந்த பர்னர்ல இந்த வெளியில வர்றது நீங்க ஆன் பண்ண உடனே நெருப்பா? இல்ல, கேஸ் தான். இந்த ஸ்பார்க் அடிச்ச உடனே என்ன ஆகும்? ஸ்டவ் இப்படி பத்திக்கும்ல. நம்முடைய மனசுல இருக்கிற ஸ்பார்க் அடிச்சதுதான் நம்ம வாழ்க்கை அப்படி பத்திக்கும், அப்படி போயிடலாம் மேல. ஆனா அந்த ஸ்பார்க்கை கண்டுபிடிக்கணுமே. நீ யார்? நான் இதுவரைக்கும் 532 பிரைஸ் வாங்கியிருக்கேன், 180 அதுல ஸ்போர்ட்ஸ். கபடி சூப்பரா ஆடுவேன் நான். அது ஆடுறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. இந்த ஆண்களின் மீது எனக்கு எப்பொழுதும் அவர்கள் சுதந்திரத்தின் மீது எனக்கு கவனம். நம்மள மட்டும் பாண்டி ஆட விட்டுட்டு, இந்த பாண்டி ஆடுறதுல ஒரு இலக்கணம் இருக்கு, அதுக்கு பேர் நொண்டி. பொம்பளைங்க தான் ஆடுவாங்க. அதை நொண்டி அடிச்சாலும் ரூலு, கோட்டை தாண்டக்கூடாது, கோட்டை தொடக்கூடாது, தொடாம தாண்டணும். நொண்டி அடிச்சாலும் தாண்டக்கூடாது, கண்ணை மூடினாலும் கோட்டை தொட்டப்படாது. ரைட்டா ரைட்டா ரைட்டா, வாழ்க்கை முழுக்க அதுல இருந்து விடுபட்டது கபடி. கோட்டை
ஓடணும், எதிராளியை சீண்டணும், சிக்க கூடாது, சேஃப்டியா வந்துடணும். ஆண்களே, ஏன் உங்களுக்கு இவ்வளவு பாரபட்சம்? எங்களை மட்டும் பாண்டியாட வைத்துவிட்டு நீங்கள் கபடி ஆடுகிறீர்கள். நாங்களும் வந்து விட்டோம் கபடி ஆடுவதற்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கபடி. ஆனா யோசிச்சு பார்த்திருக்கேன், என்னுடைய லைஃப்ல நான் அவ்வளவு விருப்பப்பட்டிருக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் 180 பரிசு வாங்கியிருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் ஸ்போர்ட்ஸா இல்லையே, ஸ்போர்ட்ஸ் டீச்சர் இல்ல. நான் ஸ்போர்ட்ஸ் டீச்சரா போயிட்டு நான் மீண்டு வந்துட்டேன். அது நான் இல்ல. பர்வீன் சுல்தானா அது இல்ல. பர்வீன் சுல்தானுடைய ஸ்பார்க் எது தெரியுமா? தமிழ். அதான் அவளுடைய ஸ்பார்க். ஒரு மொழி பேசுகின்ற பொழுது, அந்த மொழியில் ஒரு கவிதை வாசிக்கின்ற பொழுது, ஒரு பொருளை யாரேனும் விளக்கி சொல்லுகின்ற பொழுது, உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பரவசம் வந்து மூளைக்குள்ள அப்படியே சேர்ந்து அப்படி ஒரு சுகம் கொடுக்கும். ஒரு கவிதை போதுமானது எனக்கு, ஒரு கருத்து போதுமானது எனக்கு. குழந்தை போல நான் துள்ளி விளையாட. அப்படி என்றால் என் ஸ்பார்க் அதுதான். அந்த ஸ்பார்க்கை நான் பிடிச்சேன். என்ன ஆச்சு தெரியுமா? அந்த ஸ்பார்க்கை பிடிச்சதுல தமிழ் டீச்சரா போனேன். தமிழ் டீச்சரா போயிட்டு லெக்சரர் ஆனேன். லெக்சரர் விரிவுரையாளர் இருந்து பேராசிரியர், பேராசிரியர்ல இருந்து துணை பேராசிரியர், துணை பேராசிரியர்ல இருந்து இணை பேராசிரியர், போயிட்டு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தமிழ்னு போய் உட்கார்ந்தேன். தமிழ்ல SIT காலேஜ்ல எங்க முதலமைச்சர் ஐயா அவர்கள் இதோ இந்த 6 மாசத்துக்கு முன்னால ஒரு பணியாணையை எனக்கு கொடுத்து அனுப்பினார். போதும் நீ டீச்சரா வேலை செஞ்சதெல்லாம், ஒரு 3 வருஷம் லீவ் எடுத்துக்கோ, வா தமிழ் வளர்ச்சி துறைக்கு கீழே இருக்கும் உலக தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் உன்னை நாங்கள் பணி நியமனம் செய்திருக்கிறோம். வந்து அங்கே தமிழ் வளர்த்து உலக தமிழ் சங்கங்களை ஒன்றிணை என்று சொல்லும் பொழுது என் ஸ்பார்க் என்னை ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றதை நான் உணர்ந்தேன். உங்க ஸ்பார்க் என்ன இருக்குதோ அதை நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தால் பர்னர் பத்திக்கிற மாதிரி அந்த வெளிச்சத்தோடு உங்கள் வாழ்க்கை போகும் என்பதை நீங்கள் மந்திர சொல்லாக உள்வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இது இப்பவும் புரியல. இப்ப நான் சொல்றது என் மேல இருக்கிற மாதிரி தானே இருக்கு, புரியல? இந்த சொல்ல இன்னும் அழுத்தமா போடுறேன். ஒரு 4.5 மாசத்துக்கு முன்னால ஐரோப்பாவுல ஒரு திருடனை பிடிச்சாங்க மேடம். திருடன் ஸ்ட்ரோக், ராங் ஸ்ட்ரோக் தான். ஆனா நீங்க பாசிட்டிவா புரிஞ்சுக்கோங்க. அவனை ஏன் பிடிச்சாங்கன்னா, அவனை ஒரு பெரிய ராபரி கேஸ், ஒரு பேங்க்ல பெரிய கோடிக்கணக்கான பவுண்ட்ஸை கொள்ளையடிச்சிருக்காங்க, பிடிச்சிட்டாங்க. முன்னாள் அட்டார்னி உட்கார்ந்திருக்காரு, டிடெக்டிவ் உட்கார்ந்திருக்காரு. இன்டராகேஷன் தொடங்குது. அவன் கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் அதை நான் நெட்ல வாசிக்கிறேன். அந்த ஸ்டேட்மெண்ட் இவ்வளவுதான். அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? அவன் கேட்கிறான், நீ தானடா திருடின? நான் திருடல சார். ஏய், நீ தான் அந்த லாக்கரை திறந்திருக்க, உன்னுடைய ஹேண்ட் பிரிண்ட் அதுல இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு, சிசிடிவி கேமரா உன்னதான் காட்டுது. திறந்தது நான் தான் சார், நான் திருடல சார். அப்படின்னா சார் நான் லாக் ஓபன் பண்றவன் சார், கொஞ்சம் பவுண்டு கொடுத்தாங்க, நான் ஓபன் பண்ணி கொடுத்துட்டேன் சார், அவ்வளவுதான் சார் என் வேலை. என்னடா அதை பத்தி சொல்லுடான்னு சொன்ன உடனே அவன் சொல்றாங்க அந்த ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் பதிவாகுது. நான் அதை சொல்றேன், உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பாருங்க. அவன் சொல்றான், நான் வந்து ஒரு பிசிக்ஸ் படிக்கிற ஒரு மாணவனா இருந்தேன். எனக்கு கணக்கு ரொம்ப பிடிக்கும். வேலை சரியா இல்லை, இந்த மாதிரியான புதிர்கள் ஏதேனும் இருந்தால் அதை நான் சரி செய்வேன். அப்படி வந்துட்டு தான் இந்த லாக் திறக்கிறதுல வந்து சிக்கிக்கிட்டேன். நான் சூப்பரா லாக் திறப்பேன்றது என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும். என்னை கூப்பிட்டு ஒரு 500 பவுண்டு கொடுத்து இங்க ஒரு லாக் திறக்கணும் வரியான்னு கேட்டாங்க. நான் போனேன். அங்க போனா அவங்க என்ன தெரியுமா சார் செய்வாங்க? மொத்தம் 3 நிமிஷம் தான் டைம் இருக்கும், 180 செகண்ட். அதுல எனக்கு 60 செகண்ட் கொடுப்பாங்க. 60 செகண்ட்ல திறக்கணும்பாங்க. இல்லைன்னா உயிர் போயிருண்டா, நாங்க மானம் போயிருண்டா, நீ திறக்கணும்பாங்க. நான் 60க்குலாம் போக மாட்டேன், 25லயே முடிச்சிருவேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன புரியுதுன்னு பாருங்க. கடைசி கட்ட எக்ஸாம் வர வரைக்கும் காத்திருக்க கூடாது, 15 நாள் முன்னாலேயே வேலையை முடிச்சிடணும். புரியுதா? எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவா புரிஞ்சுக்கிறது இப்படிதான். அந்த திருடன் சொல்றாங்க, நான் 25 செகண்ட்ல தரப்பேனா அப்படியே பண்ணிட்டு கரெக்டா அந்த கால்குலேட் பண்ணிட்டு அரித்மேட்டிக் போட்டு கிளிக் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். லாக் திறந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ ஒரு பரவசம் வரும் பாருங்க உள்ள. அந்த பரவசத்துக்கு முன்னால அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற கோடானு கோடி கணக்கு பணம் எனக்கு ஒரு பொருட்டும் இல்லை சார். அந்த கிளிக் சவுண்டுக்காகத்தான் நான் இந்த வேலையை செய்கிறேன்.
உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பார்க்க நல்ல விஷயங்களுக்காக நீங்க அடையாளம் கண்டுபிடிங்களேன். எனக்கு தெரிஞ்சு டாக்டர் படிச்சுட்டு IAS அதிகாரிகளானவங்க உண்டு. ஏன்னா அவங்களுடைய ஸ்பார்க் மெடிக்கல் இல்ல, அவங்க ஸ்பார்க் நிர்வாகம். எங்க சார் கூட தான் இன்ஜினியரிங் படிச்சாரு, இப்ப லால வந்து நிக்கிறாரு. லா தான் அவருடைய ஸ்பார்க். எனக்கு தெரிஞ்சு அவருடைய ஜாதி அவருடைய மதம் என்னன்னு கேட்டா லா தான். அவர் மதமே லா தான் சொல்வார். அவர் சட்டம் தான் என் மதம், சட்டம் தான் என் ஜாதி, சட்டம் தான் என் அடையாளம் சொல்வார். தட் இஸ் ஹிஸ் ஸ்பார்க். என்னுடைய ஸ்பார்க்ங்கிறது தமிழ், தமிழ் மொழி, அது என்னுடைய ஸ்பார்க். நீங்க எதுவுமே கொடுக்க வேண்டாங்க. உங்ககிட்ட நான் பேசுறேன்ல, இதோ என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இதை விட பெருமதியானது வேறு எதுவுமே கிடையாது. நான் சொல்லுவது உங்களுக்கு புரிகிறது, உங்கள் புரிவது போல் என் மொழி இருக்கிறது. இந்த மொழியை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இதோ இப்பொழுது இறந்தாலும் டைரக்டா சொர்க்கம் தான். இதனால் வரக்கூடிய பொருள் அல்ல, புகழ் அல்ல என் நோக்கம். உனக்கு புரிகிறதா? இவ்வளவுதான்.